சிவபெருமானை வழிபட ஆரம்பித்திருப்போம். எப்போ அப்படின்னு நமக்குள்ளே கேட்டால் ஒரு விடையானது கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டாலும் ஒரு விடையானது சில பேருக்கு கிடைக்கக்கூடும். சில பேருக்கு அது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, சிவ வழிபாடு செய்கின்ற குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதன் வழியாக சிவபெருமான் மீது காதல் ஏற்பட்டு அவரை வழிபடுகிறார்கள். அப்படிங்கும் போது அது ஒரு உன்னத நிலை. எங்கள் வீட்டில் யாரும் சிவபெருமானை வழிபட்டதில்லை. ஆனால் எங்கள் உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நண்பர்கள் வந்துட்டு சிவபெருமானை வழிபட்டார்கள். அதன் வாயிலாக அவரை பற்றி அறிந்து கொண்டேன். அப்படியே நான் வழிபட ஆரம்பித்தேன். அப்படிங்கிறது இன்னொரு உன்னத நிலை. குருமார்கள் கற்றுக் கொடுத்த விதிகளை அடிப்படையாக கொண்டு நான் இறைவனை வழிபட்டு வருகிறேன் அப்படிங்கிறது ஒரு நிலை. இன்னும் ஒரு சில பேர்கள் எல்லாம் உண்டு. தான் பிறந்த இடத்திலும் சரி, தான் வளர்ந்த இடத்திலும் சரி, சிவபெருமானை வழிபட்டவர்களே இருந்திருக்க மாட்டார்கள். சிவனை பற்றி ஒரு துளியும் அவர்கள் அறிந்திருக்கவும் மாட்டார்கள். ஆனாலும் ஏதேனும் ஒரு க்ஷணத்திலே இறைவனாகப்பட்டவர் ஆட்கொண்டிருப்பார், அந்த நபரை ஆட்கொண்டிருப்பார். அந்த நொடி முதல் மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூன்யமாயிருக்கும். இறைவன் மட்டுமே உண்மை என்ற நிலைக்கு அவர்கள் வந்திருப்பார்கள். இந்த ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இறைவனாக ஆட்கொள்ளும் பொழுது மனதிலே இருக்கக்கூடிய பந்த பாசம் எல்லாம் போயிடும். அது நான் சொல்கிறது, மாயையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அழிந்து போய்விடும். அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் இது சாத்தியம் இல்லையா என்றால் கட்டாயமாக சாத்தியம்தான், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அவர்கள் முன்னோர்கள் காண்பித்தவாறு, குருமார்கள் காண்பித்தவாறு அவர்கள் படிப்படியாக அந்த பக்தியிலே மேலோங்கி சென்று கொண்டிருப்பார்கள். இப்படி தனக்காக ஒரு அனுபவம் ஏற்பட்டு தானாக இறைவனை உணர்ந்து கொள்ளும் பொருட்டு முயற்சி செய்தவர்களுக்கு திடீரென்று இறைவன் ஆட்கொள்ளும் பொழுது, ஏதேனும் ஒரு சனத்திலே அவர்களை ஆட்கொள்ளும் அந்த கருணை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. கிடைத்தவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். இதுதான் மாணிக்கவாசக பெருமான் அழகாக சொல்வார். அவரோட திருநாமத்தை சொல்லி இருக்க மாட்டோம், அவருக்கு பூவெல்லாம் கட்டி சமர்ப்பணம் செய்திருக்க மாட்டோம், அவரையே எப்போதும் நினைத்து கொண்டிருந்திருக்க மாட்டோம், அவரை பற்றி எண்ண துளிகள் கொஞ்சம் கூட மனதிலே இல்லாமல் இருந்திருக்கும். இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையிலுமே கூட அவராக கருணை காட்டி ஆட்கொள்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய கருணை கடலாக இருந்திருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். கருணை கடல் அப்படிங்கிறத விட அதை விட பெருசு. கருணை அப்படிங்கிறது அவ்வளவு அதிகம். சிவபெருமானிடம் கருணையும் அன்பும் சரி, மற்றவர்களால் ஒப்பிட முடியாத அளவிற்கான அன்பு நிறைந்தவர், அன்பே வடிவமானவர் அப்படின்னு சொல்லலாம். நாமெல்லாம் குற்றமுள்ளவர்கள், ஆனால் அவர் குற்றமற்றவர். நாமெல்லாம் குறையானவர்கள், ஆனால் அவர் நிறையானவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தனக்கென்று பந்த பாசம் பற்று எதுவுமே இல்லாத இறைவன் தன் அடியார்களைத்தான் பெரிதாக எண்ணுகின்றார். அடியார் பெருமக்களும் இறைவனைவே பெரிதாக நினைத்து வாழ்கின்றார்கள். அப்படிப்பட்ட திருக்கூட்டத்திலே நம்மை சேர்த்து கொள்வதற்கு இறைவன் ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று நாம தேடிச் செல்ல வேண்டும், இல்லையேல் இறைவனாக ஆட்கொள்ள வேண்டும். இரண்டில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் நாம் இறைவனை நேசிப்பது என்னமோ உண்மையாக இருக்கும். அந்த நேசித்தலில்தான் உண்மையான அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயமானது கலந்திருக்கிறது. கருணை அப்படிங்கிற ஒரு விஷயமானது மேலோங்குகிறது. கருணை குடிக்கொண்ட இடத்துல அன்பு பெரிதாக காணப்படும். அப்படித்தான் இறைவன் நம்மை ஆட்கொண்ட பொழுதிலிருந்து இன்று வரை நாம் இறைவனை முழு மனதுடன் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கருணை இறைவனிடம் மட்டும்தான் இருக்குமா என்றால் அடியார்கள் உள்ளத்திலுமே இருக்கும். பிற உயிர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படியே அந்த கருணையானது பெருக்கெடுத்து ஓடும், அன்பானது பெருகுகிறது. அப்படிங்கும்போது இறைவன் மீதும் உங்களுக்கு அதே அளவு கருணை இருக்கிறது, அன்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிற உயிர்களின் மீது உங்களுக்கு அன்பு ஏற்படவில்லை, கருணை ஏற்படவில்லை என்றால் உண்மையாக இறைவன் மீதும் உங்களுக்கு அன்பும் இருக்கப் போவதில்லை, கருணையும் இருக்கப் போவதில்லை. மாறாக சக ஜீவராசிகளை நேசிக்க தெரியாத ஒருவனுக்கு தன்னையும் நேசிக்க தெரியாது, இறைவனையும் நேசிக்க தெரியாது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது உண்மையான சிவம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.